மிகச் சிறப்பாக ஒரு வழக்காடு மன்றத்தை ஏற்பாடு செய்து அந்த வழக்காடு மன்றத்தில் அதை வழக்காக ஆக்கி வழக்கை தொடுப்பதற்காக முறைப்படி வழக்குரைஞர் பூவை புலிகேசி அவர்கள் வருகின்றிருக்கிறார். அதை மறுப்பதற்கு திராவிடர் கழகத்தினுடைய நகைச்சுவை பேச்சாளர் நாடறிந்த பேச்சாளர் ராம அன்பழகன் அவர்கள் மறுக்க இருக்கிறார். இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என தமிழ்நாடு சட்டமன்றத்தில் எதிர்த்து கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய தீர்மானம் இருக்கிறது பாருங்கள். அந்த தீர்மானத்தை ஆதரித்து முதலாக தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய இந்த கூட்டம், இந்த நிகழ்ச்சி என்பது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, ஒரே நாடு ஒரே தேர்தல் எடுக்கின்ற பிஜேபியினுடைய அந்த கொள்கையை எதிர்த்து இந்தியாவிலேயே நடைபெறக்கூடிய முதல் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி பதிவாகிறது என்பதனை நாங்கள் இந்த நேரத்தில் பெருமையோடு கூறிக்கொள்ள விரும்புகிறோம். 2 பேருக்கும் இப்போ வருது மோதல். 2 பேருடைய கருத்தையும் பதிவு செய்ய இருக்கிறோம். எனவே இப்பொழுது முறைப்படி வழக்காடு மன்றம் தொடங்க இருக்கிறது. நம்முடைய பூவை புலிகேசி அவர்கள் அவர் தொடுக்க இருக்கக்கூடிய பதிவு செய்திருக்கக்கூடிய வழக்காகிய ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே மொழி என்பது இந்தியாவின் ஒற்றுமைக்கு பேராபத்தே என்கின்ற அவருடைய வழக்கை இந்த வழக்கு மன்றம் ஏற்கிறது, பதிவு செய்கிறது. வழக்கை தொடுப்பதற்கு அனுமதி வழங்கப்படுகிறது. இப்பொழுது வழக்குரைஞர் பூவை புலிகேசி அவர்கள் தன்னுடைய வழக்கை தொடுக்க வருகிறார். இந்த நீதிமன்றம் ஒரு சமூகவியல் கருத்துக்களை உள்வாங்கி இருக்கக்கூடிய பெரியாரியல் நீதிமன்றம். மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் சமூகவியல் கருத்துக்களை உள்வாங்கி இருக்கக்கூடிய அதுக்கு தீர்வு சொல்லக்கூடிய பெரியாரியல் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி. எனவே இந்த நீதிமன்றத்தில் இறுதி தீர்ப்பு கிடைக்கும் என்ற அடிப்படையில் நான் ஒரு வழக்கினை பதிவு செய்திருக்கிறேன். அதற்கு முன்னதாக வழக்கினை மறுப்பதாக எண்ணிக்கொண்டு வந்து அமர்ந்திருக்கக்கூடிய நாட்டு வக்கீல் சமுதாய வழக்குரைஞர் ராமன்பழகன் அவர்களிடம் ஒரு கோரிக்கை. இப்பவும் ஒன்றும் கெட்டு போயிடலை. இவ்வளவு பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு பேரோட நேரத்தை வீணடிக்க விரும்பலை. இப்போவும் தைரியமாக துணிச்சலாக நீங்கள் வெளிப்படையாக சொல்லலாம். அந்த வழக்கை மறுக்க தயார் இல்லைன்னு சொல்லிட்ட நீதிமன்றம் ஒருதலை பட்சமான ஒரு தீர்ப்பினை வழங்கி ஒரு முடிவுக்கு வரலாம். இல்லை, இவ்வளவு பேரோட நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை. ஒரு உண்மையை புரிஞ்சதற்கு பிறகும் கூட அவர் வழக்கினை மறுக்கணும்னு வந்து நிற்கிறது எவ்வளவு பெரிய தவறு. யோசிச்சு பாருங்க. பதிவாளருக்கே போகாமல் சில வழக்கு எடுத்து விசாரிப்பாங்க. அது போன்று நண்பர் புலிகேசி வந்திருக்கிறார். மறுப்பதற்குத்தான் வந்திருக்கிறேன். போர்க்களத்தில் ஒப்பாரி வைப்பது போல மறுக்கிறதுக்கு வந்திருக்கிறதா சொல்லியிருக்காரு. ஒரே நாடு ஒரே மொழி ஒரே தேர்தல் ஒரே மதம் என்பது இந்திய துணைக்கண்டத்தினுடைய ஒற்றுமைக்கு ஒருமைப்பாட்டுக்கு பேராபத்து. அப்ப இவ்வளவு பெரிய ஆபத்திற்குரிய ஒரு முழக்கத்தை முன்வைக்கக்கூடியவர்கள் கட்டாயம் குற்றவாளிகளாகத்தான் கருதப்பட வேண்டும். ஒரே நாடு ஒரே மொழி ஒரே மதம் ஒரே தேர்தல் என்ற முழக்கத்தை முன்வைப்பவர்கள் எவ்வளவு பெரிய உச்ச அதிகாரத்தை கொண்டிருப்பவர்களாக இருந்தாலும் கூட எல்லாவற்றிற்கும் மேலான உச்ச அதிகாரம் கொண்டிருப்பது நம்முடைய இந்திய நாட்டை இந்திய துணைக்கண்டத்தை பொறுத்தவரையிலும் இந்திய அரசமைப்பு சட்டம். இதுதான் இந்த சாவரின் இந்திய துணைக்கண்டத்தினுடைய இறையாண்மை என்பது அரசியலமைப்பு சட்டம். எனவே ஒரே நாடு ஒரே மொழி ஒரே தேர்தல் என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமானது. அவர் பிரதமராக கூட இருக்கலாம், அவர் உள்துறை அமைச்சராக கூட இருக்கலாம், அது மிகப்பெரிய அரசியல் கட்சியாக இருக்கலாம், எவ்வளவு பெரிய அதிகாரத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் கூட இந்த அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டவர்களாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர அரசியலமைப்பு சட்டத்தையே சிதைக்கக்கூடிய ஒரு சித்தாந்தத்தை முன்னெடுப்பவர்களாக இருப்பார்களே ஆனால் அது மிகப்பெரிய ஆபத்து. இந்திய துணைக்கண்டம் என்பது ஒரு நாடல்ல, பல்வேறு நாடுகள் அடங்கி இருக்கக்கூடிய ஒரு துணைக்கண்டம். இந்திய துணைக்கண்டத்திற்கு ஒரு பெரிய வரலாற்று சிறப்பு இருக்கே, பெருமையே இருக்கே. பாராளுமன்றத்துக்கு தெரியுமே, பாராளுமன்றத்தில் ஏராளம் பேர் பதிவு பண்ணியிருக்கிறார்கள். நம்முடைய பாராளுமன்ற மக்களவையில் இந்தியா என்பது பல்வேறு மொழிகள்
பல்வேறு தேசிய இனங்கள், பல்வேறு மாநிலங்களை உள்ளடக்கியக்கூடிய ஒரு துணைக்கண்டம், சப்கான்டினென்ட். அது மாத்திரமல்ல, இது வேற்றுமையில் ஒற்றுமை காணக்கூடிய சிறப்புக்குரிய ஒரு துணைக்கண்டம் இந்திய நாடு. அதுக்கு எடுத்துக்காட்டு பல நாடுகள் இருக்குங்கிறது ஒன்றும் இல்லை. தமிழ்நாடுன்ற பேர் இந்தியாவில் தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் இருக்கின்ற பெருமைக்குரிய பகுதி நம்முடைய மக்கள் சார்ந்திருக்கிறது. நம்ம தமிழ்நாடு சொல்லிட்டு இருக்கோம், மற்ற மாநிலங்கள் அவன் மொழியில் சொல்றான். ஆந்திர பிரதேசம் அது ஒரு நாடு, மத்திய பிரதேசம் அது ஒரு நாடு, உத்தரப்பிரதேசம் அது ஒரு நாடு. ரொம்ப தெளிவா நம்முடைய மொழியில நாம நாடுன்னு வச்சிருக்கிறோம், அவங்க அவங்களுடைய மொழியில பிரதேசம்னு வச்சிருக்காங்க. ஆனா அவரெல்லாம் வெளியில வந்துட்டு நான் சட்டத்துக்காக பேசுறோன்றாரு. சட்டப்படி தவறானது. ஒரே நாடுன்றது முதல்ல கிடையாதுங்க. 1956 மொழி வழி மாகாணம் பிரிக்கப்பட்டது. தமிழ் மொழி பேசக்கூடியவர்கள் ஒரு தேசிய இனம், தெலுங்கு மொழி பேசக்கூடிய ஆந்திரர்கள் மற்றொரு தேசிய இனம், மலையாள மொழி பேசக்கூடிய கேரளர்கள் மற்றொரு தேசிய இனம். அப்ப இது ஒரு நாடு அல்ல, பல்வேறு தேசிய இனங்களை பல்வேறு நாடுகளை உள்ளடக்கிய ஒரு துணைக்கண்டம். அதனால தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முதலாவது சரத்து ஆர்டிகிள் 1, அதை முதல்ல நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஆர்டிகிள் 1 என்ன சொல்லுது? இந்தியாங்கிறது the states and the territories there shall be as specified in the first schedule. முதல் அட்டவணையில் அதை பற்றி சொல்லியிருக்காங்க. அதில் முதல் பிரிவு சொல்லுது, நேம் அண்ட் டெரிட்டரி ஆஃப் த யூனியன் இந்தியா தட் இஸ் பாரத் ஷெல் பி எ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். அது பல்வேறு மாநிலங்களின், பல்வேறு நாடுகளின், பல்வேறு தேசிய இனங்களின் ஒரு கூட்டமைப்பு, ஒரு ஒருங்கமைப்பு. அப்ப அரசியலமைப்பு சட்டத்திற்கு புறம்பானது ஒரே நாடு என்பது. அது எப்படி சாத்தியமாகும்? ஒரே நாடு இல்லைன்றதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு எங்கெங்க போவேனாங்க. ஒரே நாடுன்னு சொல்றாருல பிரதமர் மோடி. தமிழ்நாட்டில் காவேரி ஆற்றுல தண்ணி வேணும்னு தமிழ்நாட்டு விவசாயிகள் போராடுறாங்கல்ல. கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய அந்த மாநில அரசு நாங்கள் தண்ணி தர மாட்டோம்னு சொல்றாங்கல்ல. இங்க என் மக்கள் என் நாடுன்றாருல அண்ணாமலை. அவர் என்ன பண்ணணும்? பிரதமர் மோடிட்ட சொல்லி, நாம தான் ஒரே நாடுன்னு சொல்றோம்ல, ஒரே நாடுன்னா கர்நாடகாவும் இந்தியான்னு தான் சொல்றோம், தமிழ்நாடு இந்தியான்னு தான் சொல்றோம். அப்ப அங்க இருக்கக்கூடிய தண்ணியை திறந்து விடுன்னு நேரடியா ஒரு மிகப்பெரிய சர்வாதிகாரியா இருந்து உத்தரவு போட்டு தண்ணி திறந்து விடக்கூடிய வாய்ப்பினை இந்த பிரதமர் செய்வாரா? ஏன் செய்ய மாட்டேங்கிறாரு? உச்ச நீதிமன்றமே உத்தரவு போட்டாலும் கூட, ஒழுங்காற்று ஆணையம் அமைத்தாலும் கூட, அந்த அத்தாரிட்டிட்ட போய் நம்ம கோரிக்கை வைச்சாலும் கூட, அப்ப அந்த மாநில மக்கள் அந்த மாநிலத்திற்கான உரிமை, இந்த மாநில மக்கள் இந்த மாநிலத்திற்கான உரிமை. இது பல்வேறு தேசிய இனங்கள். ஒரு நாடு என்பது சட்டத்திற்கும் புறம்பானது, உண்மைக்கும் மாறானது. அது எப்படி ஏற்றுக்க முடியும்? எனவே ஒரு நாடு என்பது கூடாது. அது மாத்திரம் இல்லை, ஒரு நாடுன்னதுல இதுல என்ன பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. அரசமைப்பு சட்டத்தில் ஒரே நாடு அப்படின்னு சொல்றாரு. ஒரே நாடுன்றது அதுக்கு மாத்திரம் ஆபத்தானது இல்லை. அதுவும் தமிழ்நாட்டில் நாம பேசுறோம்னா அது இன்னும் சிறப்பானது. நீங்க நடுவர் அவர்கள், நீதியரசர் அவர்கள் தொடக்கத்தில் ஒரு செய்தி சொன்னீங்க. இந்திய துணைக்கண்டத்தின் பிரதமர் சொல்கிறார் ஒரே நாடுன்னு. இந்திய துணைக்கண்டத்தில் ஒரு மாநில அரசு தீர்மானம் போடுகிறது ஒரே நாடு கூடாதுன்னு. யோசிச்சு பாருங்க. அப்படி நினைச்சிருந்தாருன்னா, இப்போ உச்ச நீதிமன்றம் நீதிபதிகள் சில பேர் இருக்கிறாங்க, தானே முன் வந்து வழக்கு எடுத்து விசாரிக்கிறாங்க. அது தானே முன் வந்து வழக்கு எடுத்து விசாரிக்கிறது நமக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை. ஆனால் அப்படி தானே முன் வந்து வழக்கு எடுத்து விசாரிக்கிறவங்க அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக ஒரு மாநில அரசு, மாநில முதலமைச்சர் இப்படி ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த தீர்மானம் மாநில அரசு செய்துனா அரசமைப்பு சட்டத்திற்கு விரோதமானதா இருந்திருந்தா நீதிபதிகள், நீதியரசர்கள் தானே முன் வந்து இந்த மாநில ஆட்சியை முடக்கி இருப்பாங்களா இல்லையா? ஏன் செய்யல? அப்போ ஒரு மாநில அரசு இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி ஒரே நாடு என்பது தவறானது என்பதை திட்டமிட்டு தீர்மானமா நிறைவேற்ற முடியுது. ஆனா ஒரு நாட்டினுடைய பிரதமர், அது மாத்திரம் இல்ல, ஒரு நாட்டில் ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய ஒரு கட்சி ஒரே நாடுன்னு ஒரு முழக்கத்தை முன்வைக்கிறப்ப தானே முன் வந்து நீதிபதிகள் அந்த கட்சி மேல வழக்கு தொடுக்கணுமா இல்லைங்களா? அவங்கள குற்றவாளிகளாக்கணுமா இல்லையா? அப்போ ஒரே நாடு என்பது தவறானது, அது மிகப்பெரிய ஆபத்து. இது என்னுடைய முதல் குற்றச்சாட்டு. இந்த முதல் குற்றச்சாட்டுல இன்னொரு செய்தியை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அது ரொம்ப மிக முக்கியமான குற்றச்சாட்டு.
ஒரு நாடுன்றது எப்படி இல்லையோ, பல்வேறு நாடுகள்னு சொன்னேனோ, அதே மாதிரி பல்வேறு மொழிகள் பேசக்கூடிய மக்கள், பல்வேறு பண்பாடுகள் உடைய மக்கள், எல்லாம் ஒரே பண்பாடு இங்கே கிடையாது. நாமெல்லாம் தமிழனுக்குன்னு ஒரு பண்பாடுன்றோம், தமிழனுக்கு எல்லாம் வேட்டி கட்டிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம ஊரில் மக்களுக்கு புரிய வைக்கணும்னா பாரத விலாஸ்னு ஒரு சினிமா வந்துச்சு, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்தது. அந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒரே பாட்டில் ஒவ்வொரு மாநில மக்களினுடைய உடையையும் ஒவ்வொரு மாநில மக்களினுடைய பண்பாட்டையும் அடையாளப்படுத்தி இவை அனைத்தையும் ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு கூட்டமைப்பு தான் இந்தியா, பாரத விலாஸ். அப்போ அது ஒரே நாடுன்றது இல்லை அப்படின்றது தெரியல. இல்லைன்னா சென்சார் போர்டு அந்த படத்தை விட்டுருப்பானாங்க. இப்போ இவர் என்ன நினைக்கிறாருன்னா, இவருக்கு ரொம்ப வாய்ப்பா. இன்னும் சொல்ல போனால் அதில் இவர் மாத்திரம் இல்லை, நீங்கள் நம்ம மக்கள்கிட்ட என்ன ஒரு பெரிய ஆபத்து இருக்குன்னா, அவர் நம்மவர் தாங்க. ஏன்னா மோடி பிற்படுத்தப்பட்டவருங்க, மோடி நம்மவர், அதனால மீண்டும் மோடி அப்படின்னு நினைக்கிறார். மோடி இல்லை. அதே போல் பிஜேபி, அதுவும் ஒரு அரசியல் கட்சி தானேங்க, காங்கிரஸை போல கம்யூனிஸ்டை போல அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை இல்லை, பாரத்னு போடலாம். அரசமைப்பு சட்டத்தில் இந்தியா தட் இஸ் பாரத் அப்படின்னு இருக்கு, அதில் எந்த மாற்றமும் இல்லை. சட்டப்படி தட் இஸ் பாரத், பாரத நாட்டினுடைய குடியரசுத் தலைவர், பாரத துணை கண்டத்தினுடைய குடியரசுத் தலைவர், அதிலெல்லாம் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் என்ன பிரச்சனைனா, இந்தியான்னு இருக்கிறத திட்டமிட்டு மறைக்கிறதுக்காக பாரத்னு போடுறது தான் தவறு. அப்படி தானே இருக்கு, இந்தியா தட் இஸ் பாரத். இது அது மாத்திரம் இல்லை, நீங்கள் அது மாத்திரம் இருந்தால் கூட பரவாயில்ல. இப்போ அதை திட்டமிட்டு அந்த பாரத்ங்கிறத மாற்றி அதையே பாரதிய அப்படின்னு உருவாக்குறதுக்கு இந்த ஆட்சி முயலுது. பாரத்னு சொன்னா கூட பரவாயில்ல, அரசமைப்பு சட்டத்தில் இருக்கிற வார்த்தை. அதை தாண்டி தன்னுடைய கட்சியினுடைய பெயரான பாரதிய அப்படிங்கிறத சட்டத்துள்ளுக்கே கொண்டு வராங்களே. அண்மையில் 3 குற்றவியல் சட்டங்கள் திருத்தம் கொண்டு வரப்பட்டதே. பாரதிய நியாய சங்கீதா, புரியுதா உங்களுக்கு? இருக்காங்க. பாரதிய சாட்சிய சங்கீதா அப்படின்னு ஒரு சட்டம், பாரதிய நகரி சங்கீதா அப்படின்னு ஒரு சட்டம். இப்போ இதெல்லாம் நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க, இவர் தொழில்முறை வக்கீல் அப்படி. நீங்கள் ஐபிசி, நீங்கள் ஐபிசினா எல்லாருக்கும் தெரியும், தமிழ்நாட்டில் இருக்கிறவனுக்கு தெரியும், கர்நாடகத்தில் இருக்கிறவனுக்கு தெரியும், உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறவனுக்கு தெரியும். இப்போ யார்ட்டையாவது போய் பாரதிய நியாய சங்கீதா, பாரதிய சாட்சிய சங்கீதா அப்படின்னா என்னன்னு சொல்லி பாருங்க. அவன் என்ன சொல்கிறான், பாரத்துங்கிறது இருக்கக்கூடாது, இந்தியாங்கிறது இருக்கக்கூடாது, பாரதியங்கிறத கொண்டு வரணும். 3 சட்ட திருத்தம் வந்துருச்சே, பெயரளவில் பாராளுமன்றம். அதுக்காக தான் நான் அதை அடுத்த செய்தியாக வைக்கணும்னு நினச்சேன். 2வது குற்றச்சாட்டில் நீங்கள் பாராளுமன்றம், நம்ம இந்திய துணைக்கண்டத்தினுடைய பாராளுமன்றத்திற்கு ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்பு இருக்குது. முதல்ல அண்ணா போய் உட்கார்ந்துருக்கார் இந்திய துணைக்கண்டத்தினுடைய மாநிலங்களவையில். எல்லாம் மதிய உணவு இடைவேளை, தமிழ்நாட்டிலேருந்து தென்னகத்திலேருந்து ஐ பிலாங் டு டிராவிடியன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிறார். குறிப்பிட்ட நேரம் தான் பேசி முடிக்கணுன்றாங்க. அண்ணா பேச ஆரம்பிக்கிறார். ஒட்டுமொத்த மாநிலங்களவையினுடைய அனைத்து உறுப்பினர்களும் அப்படியே வாயடைச்சு போய் நிற்கிறான். என்னையா, யாருமே எதிர்பார்க்காத குள்ளமான உருவம், பார்ப்பதற்கு எளிமையான தோற்றம், அந்த அளவிற்கு வரலாற்று சிறப்புக்குரிய விவாதங்களை முன்னெடுத்த பாராளுமன்றம். எது கருத்து ரீதியாக மோதல் இருக்கலாம், ஆனால் விவாதிப்பாங்க. ஆனால் நடுவர் அவர்களே, மாண்புமிகு நீதியரசர் அவர்களே, உங்கள்கிட்ட இது வழக்காடு மன்றம், வழக்கு தொடுக்கிற மன்றம், ஒரு ஆதாரத்தை நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். இது வர இந்த பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி வந்திருக்கக்கூடிய இந்து பத்திரிகை, ஆங்கில இந்து, அதில் ஒரு அற்புதமான டேட்டா, ஒரு புள்ளி விவரத்தை கொடுக்குறாங்க. தி மெனி லோஸ் ஆஃப் த 17th லோக்சபா, 17வது மக்களவை. இப்போ நடந்து முடிஞ்சிருக்கு பாருங்க இந்த மக்களவை. இதுதான் 17வது மக்களவை. இந்த 17வது மக்களவை பல்வேறு விஷயங்களை செய்திருக்கு. அதில் ரொம்ப மிக முக்கியமான அதில் சொல்றாரு, இட் பாஸ்டு சிக்னிஃபிகண்ட் லெஜிஸ்லேஷன் such as criminal reform bills when more than 70% of the opposition MPs were suspended. 70% எதிர்க்கட்சி உறுப்பினர்களை சஸ்பெண்ட் பண்ணி வச்சுட்டு எண்ணிக்கையில் 148, ஆனால் ஒட்டுமொத்த எம்பிக்கள்ல 70% எதிர்க்கட்சி எம்பிக்கள். ஒட்டுமொத்த எம்பிக்கள்ல 70% பேர் அவர் வெளியில் அனுப்பிச்சிட்டு அவங்க இந்த நிறைவேற்றுறாங்க. அது மாத்திரம் அவங்க சொல்லலை, பாராளுமன்ற ஜனநாயகம் இல்லைங்கிறத இப்போ இந்த மேடையில் நான் சொன்னால் திராவிடர் கழகத்துக்காரர் இந்த வழக்குக்காக சொல்கிறாங்களாம். இந்து பத்திரிகை எழுதுறார்,
அடுத்து சொல்றார், the prime minister did not answer any questions orally. நம்ம நாட்டோட பிரதமர் இருக்கார்ல, அவர் எந்த கேள்விக்கும் வாய் மூலமா பதிலே சொல்லலன்றார். அந்த அளவிற்கு மோசமாக இந்து பத்திரிகையில் எழுதியிருக்கார், the prime minister did not answer any questions orally. அப்ப இந்த பாராளுமன்றம் கடந்த அதுக்கு கீழே சொல்றார், for more than has continued for more than 30 years. கடந்த 30 ஆண்டுகளில் இப்படி ஒரு மக்களவை இல்லை, பாராளுமன்ற ஜனநாயகமே கிடையாது. அதே போல ஒரே மொழின்றதே இல்லைங்களே, பல்வேறு மொழி. இன்னும் அது இப்போ கொஞ்ச நாளா நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர் மாதிரி தமிழ்ல பேசுற மோடி பிரதமரை பார்த்ததே இல்லைன்றாங்க. தமிழ்நாட்டுக்கு வந்தா வணக்கம் சென்னைங்கிறார், காசி சங்கமம்ங்கிறார், திருக்குறளை சொல்றார், ஔவையார் பாட்டை சொல்றார், பாரதியார சொல்றார். இந்த மாதிரி தமிழ் பற்று உள்ளவர் வேற எந்த நாட்டிலையும் கிடையாது. தமிழனை மதிக்கிறார், தமிழ் மொழியை மதிக்கிறார் அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம். அது உண்மையா அப்படின்னா நடுவர் அவர்களே, நீதிபதி அவர்களே, அதுவும் பொய் அப்படிங்கிறதுக்கு ஒரு செய்தி உங்ககிட்ட இருக்கு. இந்த அரசமைப்பு சட்டம் அதை நான் ஒரு இரண்டாவது சான்றாக கொடுக்குறேன். இது 8வது அட்டவணை, அதில் இருக்கு பாருங்க, 8th ஷெட்யூல் 8வது அட்டவணையில் இந்திய நாட்டினுடைய துணை கண்டத்தினுடைய மொழிகள் மொத்தம் 22 மொழிகள். 22 மொழிகளையும் நான் பட்டியல் போடலாம், ஆனால் நேரம் பத்தாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், அசாமீஸ், பெங்காலி, குஜராத்தி, இந்தி, கன்னடத்திலிருந்து தமிழ் உட்பட தெலுங்கு உட்பட மைத்ரி, டோக்ரி வரையிலும் இருக்கு 22 மொழி. இந்த 22 மொழியும் இந்திய அரசாங்கத்தினுடைய மொழி. 22 மொழிக்கும் இந்திய ஆட்சியாளர்கள் ஒரே அளவுக்கு நிதி கொடுக்கணும், ஒரே வளர்ச்சியை உருவாக்கணும். அப்படி பண்ணியிருக்காங்களான்னா அதுவும் நான் ஏதோ மேம்போக்க நானா சொல்லலை. கரூர் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி பாராளுமன்றத்தில் ஒரு கேள்வி வைக்கிறாங்க, செம்மொழி தமிழ் மொழிக்கு, செம்மொழி தமிழ் மொழியினுடைய நிறுவனத்தினுடைய அந்த வளர்ச்சிக்கு இந்த பிஜேபி அரசு, தமிழ் பற்றாளர் மோடி அரசு எவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு அந்த கல்வித்துறை, இந்திய ஒன்றிய அரசினுடைய கல்வித்துறையினுடைய இணையமைச்சர் சுபாஷ் சர்க்கார் எழுத்து மூலமாக கொடுத்த பதில நான் சொல்றேன். ஒட்டு மொத்தமாக கடந்த 8 ஆண்டுகளில் 2014 தான் மோடி ஆட்சிக்கு வர்றார். 2014 2022 வரையிலும் செம்மொழி தமிழ் மொழிக்கு வளர்ச்சிக்கு அவர்கள் கொடுத்த நிதி 74 கோடி. ஆனா அதே நேரத்தில் சமஸ்கிருத மொழிக்கு அவர்கள் கொடுத்த நிதி 1487 கோடி. அதுல ஒரு 10ல் 1 பங்கு கூட நமக்கு கொடுக்கல. இப்ப யோசிச்சு பாருங்க, என்ன இவர் தமிழ், அப்ப மொழி அவங்களுக்கு நோக்கம் என்னன்னா தமிழ் மொழி இருக்கக்கூடாது, அதை அழிக்கணும், ஒரே மொழி சமஸ்கிருத மொழி, சமஸ்கிருத பண்பாட்டை உருவாக்கணும். அதுலயும் ஒரு செய்தியை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் ஆதாரத்தோடு. இந்தியாவில் மொத்தம் தமிழ் பேசுறவங்க 6,90,26,881 பேர். ஆனா சமஸ்கிருதம் பேசுறவங்க வெறும் 24,821 பேர். அப்போ ஒட்டுமொத்தமாக நீதியரசர் அவர்களே, என்னுடைய முதல் குற்றச்சாட்டில் ஒரே நாடு என்பது அரசமைப்பு சட்டத்திற்கு விரோதம், ஒரே மொழி என்பது அரசமைப்பு சட்டத்திற்கு விரோதம். இது மக்களை தீவிரவாதத்தை, இன்னும் சொல்ல போனா மக்களிடம் பிரிவினை உணர்ச்சியை தூண்டும். என்னுடைய நாட்டில், என்னுடைய மாநிலத்தில் என்னுடைய மொழிக்கு மரியாதை இல்லை, என்னுடைய மொழி பேசுறவனுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா எனக்கு எதுக்கியா இந்த துணை கண்டம்னு இந்த இளைஞர் முடிவெடுத்தால் இந்திய நாட்டினுடைய ஒருமைப்பாட்டுக்கு ஆபத்து, இந்தியாவினுடைய ஒற்றுமைக்கு ஆபத்து. அந்த நிலைக்கு இந்த இளைஞர்களை தள்ளுவது அவர்களை உருவாக்கக்கூடிய ஆளுங்கட்சியான பிஜேபி, அந்த பிஜேபிக்கு சித்தாந்தை உருவாக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ். எனவே அவர்களை அம்பலப்படுத்தி அந்த தத்துவம் ஆபத்து என்ற ஒரு குற்றத்திற்குரிய தத்துவம், அந்த தத்துவத்தை தூக்கி பிடிப்பவர்களுக்கு தமிழர்கள் துணை நிற்கக்கூடாது என்ற ஒரு கலங்கரை விளக்கமான தீர்ப்பினை நீங்கள் தர வேண்டும் என்ற முதல் குற்றச்சாட்டை பதிவு செய்கிறேன். மறுத்தார்னா மறுபடியும் வருவேன். இதை வழக்கை மறுக்க இருக்கக்கூடிய ராம அன்பழகன் அவர்கள் இப்பொழுது மறுக்க வாய்ப்பளிக்கப்படுகிறது, வருகிறார். வழக்கு தொடுத்த பொழுதே ரொம்ப பேராபத்து, ஒரே நாடுன்னு சொல்றது, ஒரே மொழின்னு சொல்றது அப்படின்னு சொன்னார். அதில் சொல்லிட்டு அடுத்தது என்ன சொல்லிட்டாருன்னா, இது அரசியல் சட்டத்துக்கே முரணானதுன்ட்டார். அது நடக்காது, நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாததுக்கு இவ்வளோ ஏன் மெனக்கறாரு? மோடி சொன்னது என்ன நடந்துச்சு, ஒன்றும் நடக்கலைங்கிறத நம்மளுடைய நடுவர் அவர்கள்
அவர் பழசெல்லாம் ஞாபகம் பண்ணி 2000 ரூபா நோட்லேருந்து அது தேஞ்சு இப்போ 500 ரூபா நோட்டுக்குள்ளே வந்து நிற்கிறது வரைக்கும் நோட்டில் கூட வித்தியாசம். பழைய 10 ரூபா பெருசாக இருக்குது, இப்போ உள்ள 10 ரூபா சின்னதாக இருக்குது. ரெண்டையும் ஒன்று சேர்க்கவே முடியலை. இது கலாச்சார ரீதியாகவும் பிரச்சனை ஒத்து வராது. ஒரே நாடுங்கிறதுக்கு எந்த வகையிலையும் வாய்ப்பு இல்லைங்கிறத சாதாரண மட்ட மக்கள் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. இதுக்கு இவ்வளவு பெரிய புலிகேசி. ஏன்னா சில நீதியரசர்கள் எல்லாம் கண்டம் டாப் கோர்ட்டுப்பாங்க, பார்த்தீங்கன்னா அவங்களே தேவையில்லாமல் ஒரு வழக்கு எடுப்பாங்க. அப்புறம் அதுக்கு மேலே வந்து நீங்கள் பதிவாளர் ஜாரி கேட்டீங்களான்னா அது கேட்கலம்பாங்க. ரொம்ப அவசர கொடுக்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த வழக்கை எடுத்துகிட்டு வந்திருக்காரு. நீங்கள் அனுமதிச்சிருக்கீங்க. இந்த வழக்கை நீங்கள் கேட்டிலேயே விரட்டி அடிக்க வேண்டும். அவர் இப்பயே புலிகேசி ஆரம்பத்திலேயே அனுப்பியிருக்கணும். நீங்கள் அனுப்பாமல் நீங்கள் விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கும் நீங்களும் கேட்டுட்டு உட்காந்துருக்கீங்க. நீங்கள் ஆக நீங்களும் என்ன நம்பி தான் வந்துருக்கீங்க. எப்படியாவது அனுப்பி நடுவர்களே, உங்களை மதிக்கிறேன். இல்லை எப்படியாவது அனுப்பிவிட்டு மக்கள் மதிக்கிறாங்க. நீ ஆரம்பத்தில் சொல்லையிலேயே எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சாச்சுங்க. இதுக்கு மேலே ஒன்று தீர்ப்பு இதுக்கு வந்து நான் மெனக்கிட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சொல்றது எதுவும் நடக்காதுங்கிறத நடுவராக இருந்த நீங்க ஆரம்பத்திலே எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. ஒரு விவசாயியுடைய பார்க்கல. இந்தியாங்கிற ஒரு நாடுல மணிப்பூருங்கிற ஒரு மாநிலம் இருக்கு. ஒரு மணிப்பூருக்குள்ளே போக முடியாத ஒரு பிரதமராக தானே சொல்லணும். அதுக்கு 56 இன்ச்சுங்கிறாரு. சொந்த மாநிலத்துக்குள்ள போக முடியல. ஒரு நாட்டுக்குள்ள உள்ள மாநிலம் தானே மணிப்பூர். கேட்கறான்ல, கேள்வி கேட்கறான், அதுக்குள்ளே போகணும்ல, இது வரைக்கும் போகணும்ல. இது ஒரு நாடா இருக்க முடியாது. நம்முடைய கலாச்சாரம் வேறு, அவங்களுடைய கலாச்சாரம் வேறு. நம்மளால விதரை சோறு போடுவாங்க, அவன் பான்பராக்கு போடுவான். அரிசி நல்ல சோறவனை நீங்க சொல்லுங்க. வட மாநிலத்திலிருந்து வர்றவனை எங்களுக்கு ஒத்து வராது. முடிஞ்சா ரேஷன் அரிசியை கொடுங்கிறான். சாப்பாட்டில் ஒத்து போல, உடையில ஒத்து போல, பழக்க வழக்கத்தில் ஒத்து போல. அவர் சொல்றாரு தமிழ்ல எங்கும் பேசினாரா? எங்கேயா தமிழ்ல பேசினார் பிரதமர்? யாராவது சொல்லுங்க, நீங்க கை தூக்குங்க. யாராவது தமிழ்ல பேசினார் சொல்லுங்க. நேரு சொல்ல ஆரம்பிச்சாயா, மேட்டூர்ல தண்ணியே இல்லையா, அது ஒருத்தர் நீருயலான்னு பாருங்க, அதோட முடிஞ்சு போச்சு. அதாவது திருக்குறள் தமிழ்ல பேசினாரா? அவரு வேற்றுமொழிக்காரர் இருந்தாலும் முயற்சி பெற்றாரு. நம்ம எடுத்துக்கலாம். சொல்லையில வேற்றுமொழி எச்சரிக்கையா சொல்லணும் நடுவர்களே. அழகாம்னாரு பாருங்க. இந்த கொரோனான்னு ஒரு பிரதமரை பற்றிய ஒரு மதிப்பீடு எப்படி இருக்கணும்னா, உலக நாடோடு அறிவியல்ல போட்டி போடுகின்ற மனப்பான்மையை வளர்க்கின்ற பிரதமராக இருக்க வேண்டும். அதுவே ஒற்றை கிடையாது. நாடே பார்த்தா பயந்து கிடக்கான் கொரோனாவில். இந்த ஆள் பார்த்தீங்கன்னா இரவு 9 மணிக்கு லைட் ஆஃப் பண்ணுங்க. எல்லாரும் பயந்து போய், சரி அதோட மட்டும் இல்லை, டார்ச் லைட்டை மேலடிங்க. அதாவது கொரோனா வந்து வெளிச்சத்தில் தான் வரும் போல இருக்கு. காரிக்கிட்டு துப்புறான்னா இதை வெறும் ஒரு பிரதமர் இவர் சொல்றாருன்னு இதை நம்பிக்கிட்டு இதை வழக்குன்னு கொண்டாந்து வச்சுட்டு விசாரிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. நீங்களும் சட்டப்படி நிற்காது. வேணும்னா ஒன்று சொல்லுங்க, அந்த பேராபத்து யாரால் பேராபத்து அப்படின்னு பார்த்தா இவர் ஆதரிக்கிறாங்க பாருங்க. யார் ஆதரிக்கிறத? நீங்களே சொன்னீங்க, ஒரு அருமையான தலைவர், நான் பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு சொன்னார். மன்னாருடையில் நல்லா வார்த்தையை நல்லா அருமையாக போட்டீங்க. உங்களுக்கு நினைவுக்கு சொல்கிறேன், திராவிட இயக்கத்தின் பெருந்தலைவன்னார் சொன்னீங்க. டிடிவி, அந்த வி எங்க நிக்குது? இப்போ எங்க நிக்குதுன்னு ஓபிஎஸ் அதாவது எங்க நிக்கிறாரு? அதாவது அதிமுக வந்து பிஜேபி ஆதரிச்சாங்க, இப்ப ஆதரிக்கலங்கிறீங்களா? இப்ப ஆதரிக்கிறாங்கிறீங்களா? ஆதரிக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது, ஆதரிக்கலன்னு சொல்ல முடியாது. அப்ப எப்படி முடிவுக்கு வர முடியும்? நான் முடிவுக்கு இல்லையா? நான் இப்படி சொல்லல. முடிவுக்கு வந்து நான் இப்படி சொல்ல முடியும். அதாவது ஜெயக்குமார் பேசுவாரு, தங்கமணி பேச மாட்டார், வேலுமணி வாயை திறக்க மாட்டார், எடப்பாடி என்னன்னு கேட்க மாட்டார். இங்கேதான் அந்த அண்ணாமலை ஒரு பெரிய ஆள் இல்லை இந்த நாட்டில். ஒரு கெட்ட கடிகாரத்துக்கு பில்லை காணும் எங்கேயா கிடந்தா ஏதாவது எடுத்து கொடுங்க. ஏதாவது பில்லு கிடந்துச்சுன்னா கடிகாரத்துக்கு பில்லு, அந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அண்ணாமலை தான் எதிரி, எங்களுக்கு மற்றவங்கெல்லாம் எங்களுக்கு எதிரி இல்லை. ஒன்று இவ்வளவு பிரச்சனை இல்லை, நல்லா சொன்னீங்க, இவ்வளவு நெருக்கடி இல்லை. லட்சக்கணக்கான விவசாயி 2 பேருக்கு ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிட்டாங்க. 2 பேர் ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிட்டாங்க. இது வரைக்கும் 2 பேர் ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிட்டாங்க. விவசாயிகள் தமிழ்நாட்டில் போராட்டமே பண்ணல. கம்யூனிஸ்ட் தோழர்களோட வந்திருக்காங்க. விவசாயி தான் என்ன சொல்றாங்க, நாட்டுக்கு உயிர் மூச்சுக்கிறாங்க. உயிர் மூச்சா? உண்மைதான். விவசாயம் இல்லாட்டினா நாடு இல்லைங்கிறாங்க, செத்தே போயிடணுங்கிறாரு. உழவினார் கைமடங்கில் இல்லை, விளைவதுவும் விட்டோம் என்பார்க்கு விளைங்கிறார் திருவள்ளுவர். உழவு தொழிலை செய்யறவன் நிறுத்திட்டான்னா இந்த நாட்டில் எல்லாரும் செத்து போயிடுவாங்க. அதுக்கு நிகரான தொழிலே இல்லைங்கிறான். இதுக்கு ஈடான தொழிலே கிடையாது. அவ்வளவு அருமையா மருதகாசி ரொம்ப அருமையா ஒரு பாடல் சொன்னார், எழுதினார். ஏர்முனைக்கு நேர் இங்கே எதுவுமே இல்லை, என்றும் நம்ம வாழ்விலே பஞ்சமே இல்லை.
பூமியிலே மாறி எல்லாம் சூரியனாலே, அது பூப்பதுவும் காய்ப்பதுவும் மாறியினாலே, நாம் சேமமுற வாழ்வதெல்லாம் உழைப்பதனாலே, இந்த தேசம் எல்லாம் வாழ்ந்திடுதே நம்ம கையாலே, ஏர்முனைக்கு நேர் இங்கே எதுவுமே இல்லை. மருதகாட்சி எழுதிட்டு போயிட்டாரு. மருதகாட்சி எழுதிட்டு போயிட்டாரு. சரி, டெல்லியில எலியை பிடிச்சி வாயில வச்சுட்டு உட்காந்துருக்கான் விவசாயிலாம். நெருக்கடி வரும் நடுவர்களே, விவசாயிகள் நெருக்கடி வரும். கேளுங்க, விவசாயிகள்லாம் கேளுங்க. இந்த ஐயா உட்காந்துருக்காரு பாருங்க, கேளுங்க. 8 வரும்னு எதிர்பார்த்தேன், ஆனால் 6 தான் வந்துச்சு. மிஷின்காரனு கொஞ்சம் கொடுத்தேன், விதை நெல் வாங்கினேன். லேசாக முளைக்கிறது மாதிரி இருக்க, முளைக்க மாட்டேங்குது. இப்படியெல்லாம் பிரச்சனை வரும். இப்படி பிரச்சனை வந்து கடனிலே பார்த்தீங்கன்னா அடிபட்டாங்கன்னு தான் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் 7000 கோடியை தள்ளுபடி செய்தார். 7000 கோடியை தள்ளுபடி செய்தார். நெருக்கடி வரும். விவசாயிகளுக்காக 7000 கோடி ரூபாய் தள்ளுபடி செய்த கலைஞரை திமுகவை ஒழிச்சு கட்டணும்னு சில கட்சி சொல்றான்னாக்கா அவனெல்லாம் எந்த கணக்கில் சேர்க்கிறது? அதாவது நம்பிக்கை துரோகிகள், குடிய கெடுக்க வந்த கோடாலி காம்பு பார்த்தா அப்படி கையை முடிக்கிறான். பார்த்தா மேடை மைக்க உடச்சுருவான் போல இருக்கு. திமுகவை ஒழிக்கணுங்கிறான். ஏன்னா திமுகவை ஒழிக்கணுங்கிறீங்க, ஒரு விவசாயியை போய் பார்க்கல. 15 லட்சம் கோடியை பார்த்தீங்கன்னா கார்பரேட் நிறுவனங்களுக்கு தள்ளுபடி பண்ணியிருக்காரு ஒரு பிரதமர். குறிப்பா அதானிக்கு தள்ளுபடி பண்றாரு, அம்பானிக்கு தள்ளுபடி பண்றாரு, டாட்டாவுக்கு தள்ளுபடி பண்றாரு. ஏழை விவசாயி மொத்தமே பார்த்தீங்கன்னா 1 லட்சம் கோடி தான். இந்தியா முழுவதும் 1 லட்சம் கோடி தான். நீங்க கடன் வாங்கியிருக்கீங்களா? விவசாய கடன் கொடுக்க மாட்டாங்கிறான். யாரும் கேட்டா வாங்கினது இல்லை. வட்டி, அபராத வட்டி, கூட்டு வட்டி, தவணை தவறிய கடன், இப்படி வரும். மொத்தம் 7000 தான் வாங்கியிருப்பீங்க. அதில் முன்னாடியே கொஞ்சம் பூச்சி மருந்து கொடுத்துருப்பான். இப்போ சொல்லலை, நான் ஆரம்பத்தில் சொல்கிறேன். அது எதுக்குன்னா கட்ட முடியலைன்னா அது உங்களுக்கு கடைசியில் பயன்படும். நீங்கள் கட்ட முடியலைன்னா உங்களுக்கு அது பயன்படும். அப்படி இருந்த நிலைமையை மாற்றி இன்னைக்கு தமிழ்நாட்டில் விவசாயிகளுக்குன்னு ஒரு தனி சட்டத்தையே உருவாக்கி ஒவ்வொரு கிராமங்களுக்கும் ஒரு பயிருக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அளவிற்கு விவசாய சட்டம் வந்திருக்கு. ஆனா விவசாயிகளுடைய நான் பார்க்கிறேன் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு 15 லட்சம் கோடியை தள்ளுபடி பண்ண நரேந்திர மோடி 1 லட்சம் கோடியை தள்ளுபடி செய்யல அப்படின்னா இவர் சொன்னதை யாராவது நம்பி ஓட்டு போடுவானா? தமிழ்நாட்டில் ஓட்டு போடுறதுக்கு ஆள் இருக்கா? எந்த வகையில் அவர் சொல்றாரு எனக்கு ஒன்றும் புரியலையே. இல்லை சொல்றேன், இங்க எங்கதான் உண்டா? கதவு திறந்தே வச்சிருக்கான் அந்த ஆளு. இந்த விவசாயம் விவசாயிகளுடைய முன்னேற்றத்திற்கு மாநில அரசு திமுக அரசு செய்த அளவிற்கு ஒன்றிய அரசு செய்தது உண்டா? இதுவரைக்கும் ஒன்றிய அரசு இவ்வளவு ஒரு அதாவது பிரதமர் எதையும் பின்வாங்க மாட்டார், எதையும் செய்ய மாட்டார், கொண்டு வந்து கேட்டதை அப்படியே வச்சிருப்பார். ஒரு புள்ளி மாற்ற மாட்டார், ஒரு கமா மாற்ற மாட்டார், ஒரு புஸ்டாப் மாற்ற மாட்டார், அப்படி மாற்ற மாட்டார், இப்படி மாற்ற மாட்டார்னா அப்படி மாற்ற மாட்டாரா, இப்படி மாற்ற மாட்டாரா? வந்தான் அங்க இருந்து டெல்லி ஜந்தர் மந்தர்ல உட்கார்ந்தான். ஹரியானாலேருந்து வர்றான், பீகார்லேருந்து வர்றான். காந்து வேற வழியே இல்லாம விவசாய சட்டத்தை வாபஸ் வாங்கினதோடு மட்டுமல்ல, உங்களுக்கு உள்ள கோரிக்கையை நிறைவேற்றுவேன்னு சொன்ன மோடி இந்த தேதி வரைக்கும் நிறைவேற்றவில்லை. இன்னைக்கு விவசாய போராட்டம் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. அப்ப அவர் சொல்றது நீங்க என்னத்தை நடக்க போகுது, நீங்க எப்படி நடக்கும், எந்த வகையில் வாய்ப்பு? யாரு நீங்க பேராபத்து? அவரை ஆதரிக்கிறான் பாருங்க, உட்கார்ந்துக்கிட்டு அவரை இப்ப தூக்கி பிடிக்கிறான் பாருங்க. இப்ப கல்வித்துறையில நீட்டுன்னு வந்துச்சு. ஆமா, இப்ப நீட்டை எதுக்குறான். ஆமா, இப்ப வந்து அது சரிதானே, எதுக்குறாங்க, எல்லாம் எதுக்குறாங்க தானே தமிழ்நாட்டில் எல்லாம் எதுக்குறாங்க. அதாவது நீங்க சொன்னது போலதான் திமுக ஒழிச்சு விடணும், திமுக ஒழிச்சு விடணும். ஏன் நீட்டை ஒழிக்கணும்னு வரல, நீட்டை ஒழிக்கணும்னா வரணும், குலக்கல்வி திட்டத்தை ஒழிக்கணும்னா வரணும், மறுபடியும் குலக்கல்வி திட்டம் மீண்டும் வருதே அதை ஒழிக்கணும்னா வரணும், அதுக்கு வரல, இதை ஒழிச்சு விடுறேன். இந்த கல்வி இந்த தமிழனுக்கு வர்றதுக்கு காரணமே திராவிட இயக்கம் தான். ஆமா, வண்டி மசையில வந்து கையை புரட்டி கை நாட்டு போட்டுக்கிட்டவங்களாம் இன்னைக்கு படிக்கிறான், காலேஜில் படிக்கிறான். நடுவர் அவர்களே, 2050 வர வேண்டிய அந்த கல்வி வளர்ச்சி இந்தியா முழுவதும் பெர்சன்டேஜில் பார்த்தா தமிழகத்திலே 2009 வந்து விட்டது. முதலாக திராவிட இயக்கம் தான் மதிய உணவு திட்டம். முன்னாடி காமராஜர் பாத்தீங்கன்னா பாரதத்துக்கு மதிய உணவுல சத்துணவு எம்ஜிஆர், மீண்டும் பாத்தீங்கன்னா சத்துணவுல மாரத்துக்கு 5 முட்டை. எனக்கெல்லாம் தெரிஞ்சு நான் விருந்தாடி போனாதான் கோழி முட்டை தின்னு இருக்கேன். எங்க வீட்டுக்கு விருந்தாடி வந்தா கோழி முட்டை சாப்பிடலாம்.
இப்போ வாரத்துக்கு 5 முட்டை பிள்ளைங்க திங்குது. அப்படி எல்லாம் தின்னு இருந்தாருன்னா புலிகேசி என்னை போல கொஞ்சம் வளமாக இருந்திருப்பார், உங்களை போல இருந்திருப்பார். எனக்கே இல்லைன்னு தான் இழைச்சி போயிருக்கேன். அதே போல் அவருக்கு இப்போ நினைக்கிறார், நம்ம இப்போ படித்தா வாரத்தில் 5 முட்டை திங்கலாமே நினைக்கிறீங்கல்ல. இப்போ அதாவது கல்வி வளர்ச்சியில் இங்கே தொடக்கத்தில் பேசையில் மலைவாழ் மக்கள் பார்த்தீங்கன்னா நீதியரசர்களா, சாதாரண தொழிலாளியாவிட்டு பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா IAS IPS இருக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு தானே. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுக்குழு உறுப்பினர் பேசினாரு, பாவம் ஐயா, உண்மையிலேயே நம்ம அங்கிருந்து வர்றவெல்லாம் பிற்படுத்தப்பட்டவன் தாழ்த்தப்பட்டவன் தான். இது வேலை பார்க்க வர்றானே பார்த்தா ஒரு 30-40 பேர் ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு மண்வெட்டி பார்த்தீங்கன்னா சரி பண்ணுவான், அருவாள் அடிச்சுட்டு உட்காந்துருப்பான். நீங்கள் கூட நினைப்பீங்க ஒரு 7-8 குடும்பம்னு, ஒரே குடும்பம். நீங்கள் மோடியெல்லாம் எப்போ இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் பயப்பட வேண்டாங்கன்னு சொல்ல வர்றேன். அதாவது தமிழர்களுடைய படிப்பை ஊனமாக்கணும்னு பார்ப்பனர்கள் நினைச்சாங்க. ஆமாம், பாழாக்குனாங்க. ஆமாம். அப்புறம் திராவிட இயக்கம் வந்துச்சு, படிச்சு மேலே வந்தாங்க. ஆமாம். இப்போ மீண்டும் படிக்கிறத காலி பண்ணுறதுக்கு தான் பார்க்குறான். இன்னைக்கு காலி பண்ணுறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இன்னும் சொல்கிறேன் நடுவர்களே, MBBS படிக்கணும் அப்படின்னா சமஸ்கிருதம் தெரிஞ்சா தான் படிக்கலாம். MBBS படிக்கும் டாக்டருக்கு படிக்கணும்னா ஒரு தேவர் படிக்க முடியாது, கள்ளர் படிக்க முடியாது, கவுண்டர் படிக்க முடியாது, செட்டியார் படிக்க முடியாது, பார்ப்பனர் அல்லாதார் படிக்க முடியாது. என்ன தெரியுமா விதிமுறை வச்சிருந்தா? சமஸ்கிருதம் தெரிஞ்சாதான் நீங்க படிக்க முடியும். ஆக நல்லா இருந்த நாட்டை கெடுத்தது பார்ப்பனியம். பார்ப்பன் தானே. அதுல இருந்து இவனை காலேஜில் படிக்க வச்சது திராவிட இயக்கம். திராவிட இயக்கம் இந்த திராவிட இயக்கத்தை கொள்கை ரீதியா மிகச்சிறப்பாக கொண்டு செல்லுகின்ற தலைவராக இருப்பவர் இன்னைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அதனாலதான் அத்தனை பேரும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வருத்தப்படுறான், ரொம்ப சங்கடப்படுறான், ரொம்ப பாத்தீங்கன்னா அவனுக்கு அறிக்கைது. அவனுக்கு என்ன பின்ன சொல்ல போனா ஊடகங்கள்ல விவாதம் நடத்திருக்கா? ஊடகங்கள்ல இது போன்ற விவாதம் நடத்துறானா? பூரா பார்த்தா உயர் ஜாதி நீங்க சொன்ன பார்ப்பன பணியா கூட்டங்கள் அங்க இருக்கு. ஊடகத்துல ஏதாவது எவ்வளவு பெரிய ஆளெல்லாம் உட்கார்ந்துருக்கான், வந்து பாத்தீங்கன்னா பேரை சொல்லி கூப்பிடுறான் கோபண்ணா. அது எவ்வளவு பெரிய மூத்த தலைவர் காங்கிரஸ்ல, என்ன கோபண்ணா அப்படிங்கிறான். வயசு என்னடான்னு கேட்டா பாத்தீங்கன்னா ஒரு 28, 29, 30, 31 தான் இருக்கும். வேலுச்சாமி அப்படிங்கிறான். உங்களுக்கு ஞாபகத்துக்கு சொல்றேன். ஆனா பாக்கின்னு ஒருத்தன் வர்றான் ஐயா, அவன் கிருஷ்ணன் தானே. பாக்கி சொல்லுங்க, பாக்கி சொல்லுங்க, மிச்சம் கொஞ்சோண்டு வச்சிருப்பார் இருக்கு. அதாவது பார்ப்பாருடைய ஆதிக்கத்தை கவனிக்கலாம் நீங்க. இதெல்லாம் நீங்க ஊன்று கவனிக்க. நீங்க ஒரு பேரை சொல்லுவதற்கு கூட ஊடகத்தில் உள்ளவனுக்கு திராணி இல்லை சொல்லுவதற்கு. அப்படின்னா விவாதிக்க வேண்டியது ஊடகம். அவங்களால பேராபத்து நமக்கு. இவன் என்ன காமெடி பீஸுங்க. நீங்க வந்து அதாவது கல்வி வளர்ச்சியில் சொன்னீங்களே, சந்திராயன் 1, சந்திராயன் 2, சந்திராயன் 3, ஆதித்யா சூரியன் ஆய்வு பண்றதுக்கு இந்த 4 பேர் 4க்கும் திட்ட இயக்குனர்கள். திட்ட இயக்குனர் யார் தெரியுமா? 4 பேரும் தமிழர்கள். நடுவர் அவர்களே, 4 பேரும் தமிழர்கள். அவ்வளவு சிறப்பு. அதனால சொன்ன உங்களுக்கு சமஸ்கிருதம் படிச்சா தானே. என்ன காரணம்? இந்த சமஸ்கிருதம் நம்ம வாய்க்குள்ள பூராது, அதெல்லாம் நமக்கு தெரியாது, நமக்கு புரியாது, அந்த மொழி யாரும் படிக்க முடியாது. அண்ணா முதலமைச்சரா இருக்காரு, அண்ணா முதலமைச்சரா இருக்காரு, நமக்கு புரியாது அப்படின்னது. கோயில்ல போனா அதான் சமஸ்கிருதம் சொல்றான், அதான் சொல்லுவான். கர்மாதிக்கு போனா அதான் சொல்றான், கல்யாணத்துக்கு போனா அதான் சொல்றான், அதான் சொல்லுவான். புரியாது உங்களுக்கு. ஓம் மகா கணதனமேன், ஓம் குண்டோதராயணமேன், ஓம் மோதகாயணமேன், ஓம் மூஷிகாயணமேன், ஓம் கினேஸ்வராயணமேன், ஓம் சுமுகாயணமேன், ஓம் ஏகதந்தா இனமேன், ஓம் கபிலா இனமே, கஜகர்ணா இனமே. நமக்கு ஒன்றும் தெரியாது, நம்ம ஒன்றும் புரியாது. இதை நம்ம படிக்கணுங்கிறான். இதை படிச்சு தெரிஞ்சாதான் டாக்டருங்கிறான். கௌசல்யா ஜுப்ரஜா ராமபூர்வ சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரஜா தூளாகர்த்தம் யம் தெய்வமாந்திகம் உத்திஷ்டோ திஷ்ட கோவிந்த உத்திஷ்ட கருடத்வஷே காந்தா கமலா திரைலோக்கியம் மங்களம் குரு மாதா சமட்சமதுகைடவாரே விஷாவிகார. ஏதாவது புரியுதா உங்களுக்கு? என்னவோ காந்தா என்னவோ சொன்னீங்களா? காந்தா புரியுது, கமலாவை புரியலையா? ஜனாதிபதியை விட்டுட்டு கூப்பிட வேண்டியது பாராளுமன்றம் திறக்கிறதுக்கு ஜனாதிபதிய அவர் சன்னி லியோன் அழைச்சிட்டு வர நினைக்கிறது. அதாவது கங்கனா ரணாவத் இந்தியாவிலேயே இந்த நிலைமைன்னா இதை ஒரே நாடாக்குனாக்க என்ன நிலைமை ஆகும்? இவ்வளவு மாநிலம் இருக்கும் போதே கூப்பிடல, ஒரே நாடுன்னு கொண்டு போனாங்கன்னா என்ன ஆகும்? அது நாடு ஐயோ புராண காலத்துலேருந்து விளங்காத நாடு. நடுவர்களே, நீங்கள் கூட நீங்கள் வந்து 650க்கு மேற்பட்ட சமஸ்தானம் இந்தியா சுதந்திர அடையில. ஆனால் அர்ஜென்டினா போனாலும் 56 தேசம்.
56 தேசம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அர்ச்சந்திர ஆண்டான்லாம் நம்ம வளமாக இருக்கும், நம்ம சிறப்பாக இருக்கும். எல்லாம் பத்தாம் பசலித்தனம், எல்லாம் மூடத்தனம், எல்லாம் முட்டாள்தனம், எதுவும் பார்த்தா உருப்பட்டத்தனம் இல்லை. இதை தூக்கி பிடிக்கிறதுக்கு பார்ப்பான் பெரிய அளவுக்கு நிற்கிறான். பார்ப்பன அடிவருடையா பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் போன்ற கட்சிகள் நிற்கிறது. மக்கள்கிட்ட மாறணும். கொஞ்சம் கொஞ்சம் இருக்காங்க, அந்த பிரச்சனைலாம் இருக்காங்க, நம்மளே வரது இல்லாமல் இருக்காங்க. எனக்கு 2-3 பேர் இந்த நாத்தோட வந்தாங்க. தேர்தல் வந்துச்சுன்னா புதுசாக ஒரு கட்சிக்கு ஓட்டு போட போகிறேன்னாங்க. புதுசாக ஒரு கட்சிக்கு நான் கேட்டேன், என்னமோ புதுசாக ஒரு கட்சிக்குன்னா இப்போ இருக்கிற கட்சி உங்களுக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? இப்போ வீட்டுக்கு 1000 வருது இல்லை, வருது. பிள்ளைங்க நல்லா படிக்க வைக்கிறாங்கல்ல, படிக்க வைக்கிறாங்க. மத்தியானம் சாப்பிட்றாங்கல்ல, சாப்பிட்றாங்க. கம்ப்யூட்டர் கொடுக்குறாங்கல்ல, கொடுக்குறாங்க. காலையில் கொடுப்பது காலையில் சாப்பாடு போடுறாங்கல்ல, காலையில் சாப்பாடு போடுறாங்க. இப்போ என்ன நடக்கலை, உங்களுக்கு என்ன பண்ணலை? பெரியார் நேசம் பார்க்குற நம்ம வீட்டில் பார்க்குறது மாதிரி அவங்க வீட்லையும் பார்ப்பாங்க கூட இருக்குன்னு வருது இல்லை, வரலன்னு சொல்ல முடியாது இல்லை. அப்போ இவ்வளவு சிறப்பாக ஒரு ஆட்சி நடத்துறது உங்களுக்கு பல வகை நம்ம இப்போ சொல்லணும்னா நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அப்போ இந்தியாவிலேயே பெரிய அளவிற்கு ஒரு நாட்டை துவசம் பண்ணுவதற்கு அவர் முயற்சி பண்றாரு அப்படின்னா அதுக்கு சப்போர்ட்டா இருக்கிறவங்க தானே குற்றவாளிகள், பெரிய பேராபத்துக்குரியவர்கள். இந்திய அரசியல் சட்டத்துக்கு பாத்தீங்கன்னா முரணா இருக்கிறாங்களே, எதவே வழக்கெடுத்து நடத்துறாங்களே, சுப்ரீம் கோர்ட் இதை வழக்கெடுத்து நடக்க கூடாதா? நடுவர் அவர்களே, எதற்கெல்லாம் வழக்கெடுத்து நடத்துறாங்கல்ல, அவங்களா எடுக்கிறாங்கல்ல, இப்படி சொல்லிட்டு இருக்காருல்ல ஒரு ஆளு. எடுக்கலாமே, சுப்ரீம் கோர்ட் எடுக்கலாமே, ஏன் எடுக்க கூடாதா? உயர்நீதிமன்றம் அந்த வழக்கு எடுக்க கூடாதா? இது மாதிரி சொல்லுவது ஆபத்தானது, சொல்ல வேண்டியதானே. அப்ப சொல்ல மாட்டேங்குது. அப்ப யாரு பேராபத்தானவர்கள்னா மோடியை விட, பிஜேபியை விட அதை ஆதரிக்கின்ற கட்சிகள், அதனோட கூட்டணி போட வேண்டிய கூட்டணி போடுற கட்சிகள். எனக்கு அதிக சீட்டு கொடுத்தா நான் அங்க போய் ஐக்கியமாயிரன்னு சொன்னா பாருங்க, அவன் தான் பேராபத்தானவன், அவன் தான் குற்றவாளி. மீண்டும் ஏதாவது அவர் வந்தார்னா நானும் மறுப்பேன். நேர நெருக்கடிக்கு குறைவாகவே முடிங்க அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வழக்கை தொடுக்கக்கூடிய புலிகேசி அவர்கள் இறுதி சுற்றிலே தன்னுடைய கருத்தை தொகுத்து வழங்க இருக்கிறார். ராம அன்பழகன் அவர்கள் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த கோரிக்கை வைக்கக்கூடிய பிஜேபி அவருடைய கொள்கை, அதை ஏன் பிறர் ஆதரிக்க வேண்டும், அப்படி ஆதரிக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் குற்றவாளியா இல்லையா என்று குற்றவாளி பட்டியலை அதிகப்படுத்தி இருக்கிறார். குறிப்பா அதுவும் 2014க்கு அப்புறம் என்ன நடக்குது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்திய துணைக்கண்டத்தினுடைய பிரதமர் ரொம்ப மரியாதையா, ரொம்ப பரபரப்பா, பெருமையா போய் சொல்றாரு, அபுதாபியில இந்து மதத்துக்கு கோவிலை கட்டி திறக்க போறார். அபுதாபிங்கிறது இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய பகுதி, இந்துக்களுக்கான கோவிலை அங்க திறக்கிறான். ஆனா இந்திய துணைக்கண்டத்துல பாபர் மசூதியை இடிக்கிறான். இங்க ஒரே மதம் தான் இருக்கணும்ன்றான், மற்ற மதத்துக்கான வழிபாட்டு தலங்கள் கூடாதுங்கிறான். அவர் சொல்றார் நீதிமன்றம்ன்றார், தானா எடுக்கு. நீதிமன்றமே என்ன சொல்லுது? வாரணாசியில சிவலிங்கம் இருக்குதா இல்லைன்னு ஆய்வு பண்ணணும்னா அங்க மேல் பகுதியில இந்து மதத்துக்கான வழிபாட்டை நடத்தணும்ன்றான். அப்ப ஒரே மதம், இந்து மதம் இருக்கணும், ஒரு மதமா இருக்கணும் அப்படின்னு மதச்சார்பின்மைக்கு சவால் விடக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆபத்தை, மதத்தின் அடிப்படையில் பிளவுபடுத்தக்கூடிய ஒரு சித்தாந்தத்தை முன்வைக்குது இந்த தத்துவம். அப்போ ஒரு மதம் என்பது மிகப்பெரிய ஆபத்து. மதவாதத்தின் மூலமாக மக்களை பிளவுபடுத்துகிறார்கள். அதை தாண்டி ஒரே தேர்தல், நீங்க ஒன்றும் இல்லை, நம்ம ஊர்ல 234 தொகுதி ஒரே நாளில் தேர்தல் நடத்த முடியலீங்களே. இதுல என்ன ஒரே தேர்தல்? சரி, பாராளுமன்றத்துக்கான தேர்தல் வருதுன்னா உடனே மாநில சட்டமன்றத்துக்கான தேர்தலை ஒன்னா நடத்த முடியுமா? இப்ப தமிழ்நாடு சட்டமன்றம் 5 ஆண்டுகளுக்கு ஏற்கனவே தேர்தல் நடத்தி வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி. இப்போ ஒரே தேர்தல் அறிவிச்சு அவங்க அதுக்கு சொல்ற காரணம் செலவை சிக்கனப்படுத்துறவங்க. இப்போ ஏற்கனவே 2021 தேர்தல் நடந்துச்சு சட்டமன்றத்துக்கு, அதுக்கான செலவு நடந்துச்சு. இப்போ பாராளுமன்றத்துக்கான தேர்தல் 2024 வருது. இப்போ ஒரே தேர்தல்ங்கிற அடிப்படையை கணக்கு பண்ணா சட்டமன்றத்துக்கு மறுபடியும் தேர்தல் நடத்தணும். 2026 நடத்த வேண்டிய தேர்தலில் ஒரே தேர்தல்ங்கிற அடிப்படையில் கோட்பாட்டில் நடத்தினா இப்பவே நடத்தணும். அப்போ எத்தனை செலவுங்க? செலவு சிக்கனமா? இது செலவை அதிகப்படுத்துறது. அதுல தவறான சித்தாந்தம், தவறான கோட்பாடு. அது மாத்திரம் இல்ல, எதிரணி வழக்கறிஞர் இன்னொன்று சொன்னார், தமிழ்நாட்டில் எல்லா IAS IPSங்கிறார்.
ஆனால் அதை விட்டுட்டு மாநிலத்துக்கு ஒரு கல்விக் கொள்கை இருக்கணும் நம்ம நாட்டில், நம்முடைய துணை கண்டத்தில். அதை விட்டு ரொம்ப ஆபத்தா ஒரே கல்விக் கொள்கை. ஒரே கல்விக் கொள்கைங்கிறத ஏற்றுக்க முடியுமா? மலைவாழ் மக்கள் சிவில் ஜட்ஜ் ஆடுறாங்க. அதுக்கு காரணம் திராவிட இயக்கம்ன்றோம். மிகப்பெரிய அளவிற்கு முன்னேறிட்டு இருக்கோம். அப்போ ரெண்டு பேரையும் கொண்டு போய் ஒன்றா வைக்க முடியுமா? முடியாது. அப்போ ஒரே கல்விக் கொள்கை, தேசிய கல்விக் கொள்கைங்கிறது ஆபத்து. அதே போல ஒரே தேர்தல் ஆபத்து எப்படியோ அதே போல ஒரே தேர்வு, அகில இந்திய பொது நுழைவு தேர்வு. யோசிச்சு பாருங்க, ஒரே தேர்வுன்றது கூடாது, நுழைவு தேர்வுன்றதே கூடாது. அதுல என்ன நீட்டுன்றது சமூக நீதிக்கான ஆபத்து, அரசமைப்பு சட்டத்திற்கும் ஆபத்து, சமூக நீதிக்கு புறம்பானது. இதை எல்லாத்தையும் தாண்டி நிறைவா ஒரு செய்தியை வைக்க விரும்புகிறேன். நீதியரசர் அவர்களே, நீங்கள் முன்னுரையில் சொன்னீங்க நாம ₹1 கொடுத்தா இந்திய ஒன்றிய அரசு 29 காசுக்கு தமிழ்நாட்டுக்கு கொடுக்குது. ஒரு செய்தியை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அதுல என்ன மிகப்பெரிய ஆபத்துன்னா, வெறும் பணத்தால நிதியால மட்டும் வஞ்சிக்கிறதா அர்த்தம் இல்லை. இந்த நிதி, உடனே நிர்மலா சீதாராமன் என்ன சொல்றாங்க, நிதி ஆயோக், நிதி ஆணையம் என்ன சொல்லுதோ அதன் அடிப்படையில் தாங்க நாங்க பணத்தை பிரிச்சு கொடுக்குறோம். சரி, நிதி ஆணையம் எதன் அடிப்படையில் பணம் பிரிச்சு கொடுக்குது? ஒவ்வொரு 5 ஆண்டுக்கு ஒரு நிதி ஆணையத்தை அமைக்கிறாங்க. அந்த நிதி ஆணையம் 1971ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட மக்கள் தொகையின் அடிப்படையில் தான் நிதியை ஒதுக்கணும். ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா 2011ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட மக்கள் தொகையின் அடிப்படையில். காரணம் என்னன்னா, நம்முடைய மாநிலம் ஏன் அதில் பாதிக்கப்படுதுன்னா, தமிழ்நாடு பெரியார் மண். இங்கே மட்டும்தான் குடும்ப கட்டுப்பாடு இலாக்கான்ற ஒரு இலாக்கா அரசாங்கத்தால் உருவாக்கப்படுவதற்கு முன்பாகவே குடும்ப கட்டுப்பாட்டை மக்களே ஏற்றுக்கொண்ட மகத்தான சமூக புரட்சியை செய்த தலைவன் தந்தை பெரியார் செய்த இயக்கம் சுயமரியாதை இயக்கம். அதுக்கு தண்டனை கொடுக்கறது மாதிரி மக்கள் தொகை குறைஞ்சு போச்சுங்கிறத பீகார்ல அது இல்லைங்க, உத்தரப்பிரதேசத்தில் அது இல்லைங்க. அங்க எல்லாம் 2011 மக்கள் தொகை அடிப்படையில் நிதி கொடுத்தா அதிகம், நமக்கு அது குறைவு. நிதியில் மாத்திரம் இல்ல, இப்ப அடுத்த ஆபத்து இந்த ஒரே நாடு ஒரே மதம் ஒரே தேர்தல் ஒரே மொழி என்பதில் என்ன பண்றாங்கன்னா, தமிழ்நாட்டுக்கான பாராளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கையை குறைக்க போறாங்க. நாம 40 பேர் இருந்தே நம்முடைய முதலமைச்சர் சொல்றார் நமக்கான போர்க்குரல் அங்க எதிரொலிக்க முடியலன்னா, இப்ப அடுத்து மக்கள் தொகையின் அடிப்படையில் 71 தூக்கி எறிஞ்சிட்டு 2011 அடிப்படையில் தொகுதிகளை மறுசீரமைப்பு செய்ய போறாங்க. அப்படி பண்ண போனோம்னா நமக்கு மிகப்பெரிய ஆபத்து. 39-40ங்கிறது சரிபகுதியான குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப இவ்வளவு பெரிய ஆபத்து. எனவே அரசமைப்பு சட்டத்தை கேலிக்குரியதாக்கக்கூடிய, மக்கள் ஒற்றுமையை பிளவுபடுத்தக்கூடிய, மக்களின் அறிவீனத்தை மீண்டும் வளர்க்கக்கூடிய ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே மதம் ஒரே மொழி என்பது பேராபத்திற்கான தத்துவம் என்பதை தாண்டி அந்த தத்துவத்தை முன்வைக்கக்கூடிய பிஜேபிக்கு பின்னால் இருக்கக்கூடிய RSS, இது அனைத்தும் மிகப்பெரிய பேராபத்து என்று சொல்லி விடைபெறுகிறேன். இதையும் மறுப்பாரேயானால், மீண்டும் நீதிமன்றம் எனக்கு ஒரு வாய்ப்பு தருமேயானால், சரியான சான்று வேண்டும் என்று கருதுவேனால் மீண்டும் வருவதற்கு தயாராக இருக்கிறேன் என்பதையும் பதிவு செய்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். அருமை பெரியோர்களே, நிறைவு சுற்றாக உங்களுக்கு வழங்கப்பட்டதில் நீங்கள் கொடுத்த செய்திகள் குறிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் வழக்கை மறுக்கக்கூடியவருக்கு 5 நிமிடங்கள் வாய்ப்பளிக்கப்படுகிறது. மறுத்து மீதி எஞ்சிய கருத்துக்களை வைக்க அழைக்கப்படுகிறது. மீண்டும் அதே தான் சொல்கிறாரு. நான் அது அப்படி தான் சொல்ல வேண்டியா இருக்குது. நடக்காததை நடக்கும்னு நம்புகிறாரு, பயப்படுறாரு. அகண்ட பாரதம், பாகிஸ்தான், அவருக்கு பார்த்திங்கன்னா கிழக்கு பாகிஸ்தான், நேபாளத்தை எல்லாம் ஒன்றாக்குறேன்னு 2020 சொல்லிக்கிட்டு இருக்கானுவ. இந்தியாவை ஒன்றாக்குறதுக்கு யோக்கியதை இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கு. மம்தா பானர்ஜி சொல்லுது, மம்தா பானர்ஜி இந்தியை என்னுடைய மாநிலத்தில் நுழைக்க விட மாட்டேங்குது. ஒரே ஒரு செய்தியை சொல்கிறேன், நீங்கள் பயப்பட வேண்டாங்கிறது சொல்ல வர்றேன். அதாவது அவங்க அப்படி சொல்லிட்டு தான் இருப்பாங்க. இப்போ தமிழ் தேசியவாதிகள்லாம் எங்கே அது தமிழ் தேசியவாதிகள்ல, தமிழ் தேசிய வியாதிகள். இந்த வியாதியெல்லாம் இப்போ என்ன பண்ணிட்டு உட்காந்துருக்கு? இப்போ அதெல்லாம் நம்மளோட நிற்கணும். இப்போ அதெல்லாம் மக்கள்கிட்ட போய் நிற்கணும்.
நீங்க அதையும் மீறி திராவிட இயக்க சிந்தனை, பெரியாருடைய சிந்தனை எந்த அளவுக்கு மக்களை பக்குவப்படுத்தி இருக்கிறது என்பதற்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு, சென்னையில் இந்த வெள்ளத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய பெருவெள்ளம் நடக்குது. பாத்தீங்கன்னா தாம்பரத்திற்கு அருகாமையிலே முடிச்சூர் அந்த பகுதியெல்லாம் முழுந்து கிடக்கு. ஒரு நண்பரை பாத்தீங்கன்னா காப்பாத்துறதுக்காக ஒரு போட் எடுத்துட்டு ஒரு போறாரு ஒருத்தர். பார்த்தா இடையில பார்த்தா ஒரே சத்தமா இருக்கு. அவங்க என்னன்னா பிரசவ வேதனை அந்த பொண்ணு துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. தன் நண்பனை பாதுகாக்க போற போட்டு திரும்புது. அந்த பெண்ணை பாத்தீங்கன்னா பாதுகாத்து கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்க்கிறாங்க. அதுக்கு ஒரு பாத்தீங்கன்னா குழந்தை பிறக்கிறது. குழந்தை பாத்தீங்கன்னா பெண் குழந்தை. அந்த பெண் குழந்தைக்கு பேர் யார் வைக்கிறது அப்படின்னு பார்த்தா என்னை காப்பாத்தி கொண்டு வந்தார் பாருங்க, அவருடைய பேரை தான் வைக்கணும். அவர் பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா யூனுஸ்னு பேர். இஸ்லாமிய சகோதரர் யூனுஸ்னு பேரு. பாத்தீங்கன்னா குழந்தை பெண் குழந்தையா இருக்குங்கிறாங்க. அது பெண் குழந்தையா இருந்தா என்ன, ஆண் குழந்தையா இருந்தா என்ன, என்னை காப்பாற்றிய ஒரு பெயர் தான் வைக்கப்பட வேண்டும் என்று மத ஒற்றுமை இருக்கு பாருங்க. பாத்தீங்கன்னா அந்த மனித நேயம் இருக்கு பாருங்க, அந்த அளவுக்கு வளர்ந்தோங்கி இருக்கிறது. இன்னமும் உங்களுக்கு சொல்ல வர்றேன், 2024 பிஜேபி ஆட்சிக்கு வருவதற்கு பல மாநிலங்கள்ல ஒரு சீட்டு கூட பிடிக்க முடியாது. தென் மாநிலங்கள் கிடையாதுங்கிறது ஒரு பக்கம். பீகார்ல பாத்தீங்கன்னா வாய்ப்பு இல்லை, மேற்கு வங்கத்தில் வாய்ப்பு இல்லை, அதே போல உத்தரப்பிரதேசத்தில் வாய்ப்பு இல்லை. பல மாநிலங்கள்ல பிஜேபி ஒரு 10 சீட்டு 5 சீட்டு 2 சீட்டு கூட பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்முடைய தமிழர் தலைவர் ஐயா அவர்கள் சொன்னதை போல நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் 28 கட்சிகளை கூட்டணி சேர்த்து இந்தியாவுக்கே ஒரு வலிமை மிக்க கூட்டணியாக இந்தியா கூட்டணி என்ற அந்த கூட்டணி வெல்லும். நரேந்திர மோடி வீட்டுக்கு போவார். ஆர்எஸ்எஸ், பிஜேபி, இந்து முன்னணி, இந்து பரிஷத், பஜ்ரங்களுடைய கருத்து பாத்தீங்கன்னா சுக்கு நூறாக உடைக்கப்படும், துடை தெரியப்படும் என்பதை மட்டும் உங்களுக்கு நினைவுபடுத்தி, ஆபத்தல்ல பேராபத்தல்ல, நீ அவங்க சொல்றதை விட அவங்களுக்கு சப்போர்ட்டாகவும் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா துணையாக இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், அரசியல் தலைவர்கள் தான் பேராபத்தானவர்கள் என்பதை சொல்லி, அருமை பெரிய நடுவர் அவர்களே, நீங்கள் நல்ல தீர்ப்பை வழங்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். அருமை பெரியோர்களே, வழக்காடு மன்றத்திலே கலந்து கொண்டு வழக்கை தொடுத்து மறுத்திருக்கக்கூடிய இருவரும் மிக முக்கியமான ஒரு பிரச்சனையை மையப்படுத்தி வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு அரசியல் சட்டம் சார்ந்தது, நாட்டினுடைய இறையாண்மை சார்ந்தது. இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் இந்திய இன்டகிரேஷன் ஒற்றுமையை மையமாக்கிய ஒரு பிரச்சனையை இவ்வளவு லாபகமாக மக்கள் மத்தியில் எடுத்துச் சொல்வது கொஞ்சம் சிரமமான காரியம்தான். என்றாலும் வழக்கறிஞர் பூவை புலிகேசி அவர்கள் அரசியல் சட்டப்படி, அரசியல் அமைப்பு சட்டப்படி ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே மொழி, ஒரே மதம் என்று சொல்வதெல்லாம் மிகப்பெரிய ஆபத்தானது, நாட்டுக்கு ஆபத்தானது, பேராபத்தானது என வழக்கை பதிவு செய்து முறையான கருத்துக்களை வைத்திருக்கிறார். அதை மறுத்திருக்கக்கூடிய ராம அன்பழகன் அவர்கள் அப்படி அவர்கள் சொன்னதை பற்றி அதிகம் கூட அவர் கணக்கில் எடுக்காமல், அப்படி அவர்கள் சொன்னால் சொல்லட்டும், சொல்லி கொண்டிருக்கட்டும், ஏன் அவர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும், ஏன் அவர்களை ஆதரிக்க வேண்டும், ஏன் அவர்களுக்கு கைதூக்க வேண்டும், ஏன் அவர்களுக்கு கையெழுத்து போட வேண்டும், ஏன் அவர்களோடு கூட்டு சேர வேண்டும், ஏன் அவர்களை கட்டிப்பிடிக்க வேண்டும், அவர்களை உதாசீனப்படுத்த வேண்டும், ஓரங்கட்ட வேண்டும், பாடம் புகட்ட வேண்டும். நாம் அடிவருடியாக இருப்பதால் தான், விளை போவதால் தான் அப்படிப்பட்ட பேர்வழிகளுக்கு இப்படிப்பட்ட சிந்தனை வருகிறது என சொல்லி பிஜேபி ஆதரிக்கக்கூடிய, பிஜேபிக்கு விலை போகக்கூடிய, பிஜேபிக்கு தொங்கு சகையாக இருக்கக்கூடிய, பிஜேபியிடம் அதை கையூட்டு பெறக்கூடிய, இன்னும் சொல்ல போனால் பிஜேபியினுடைய பி டீமாக இருக்கக்கூடிய கட்சிகள் இருக்கிறது, அமைப்புகள் இருக்கிறது. அவைகளெல்லாம் ஒரு மிகப்பெரிய அளவிற்கு காரணமாக இருக்கிறது. அவர்களைத்தான் குற்றவாளியாக ஆக்க வேண்டுமே தவிர இது பிஜேபியோ மோடியோ குறை சொல்லி பயனில்லை என்பது போலவும், அவரால் ஒருபோதும் செய்ய முடியாது, அவரால் செய்வதற்கு வழியே கிடையாது, ஒரு பெரிய வழக்கு அவர் தொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று மறுத்திருக்கிறார். ஆனால் முறைப்படி 2 பக்க வாதங்களையும் பார்த்து அவர் தொடுத்திருக்கக்கூடிய ஒருவர் ஏதோ தேவையில்லாமல் தொடுத்தார் என நாம் ஒதுக்கிவிட முடியாது. ஏனென்றால் ஒரு பொறுப்புணர்வோடு வழக்கை பதிவு செய்திருக்கிறார். அது யார் மீது என்று சொன்னால் ஒரு பிரதமரே சொல்லுகிறார், ஆளும் ஒன்றிய அரசு சொல்லுகிறது,
அந்த அடிப்படையில் தான் அதை அவர் மையப்படுத்துகிறார். பிஜேபியின் கொள்கை வேறு. பிஜேபியின் கொள்கையை நாம் எதிர்கொள்வோம், பிஜேபியின் கொள்கையை நாம் பிரச்சாரம் செய்வோம், எதிர்த்து பிரச்சாரம் செய்வோம், விளக்கம் சொல்லுவோம், அது வேறு. ஆனால் இப்போது பிஜேபி ஆளுகின்ற கட்சி, ஒன்றியத்தை ஆளுகின்ற கட்சி. மோடி பிஜேபியின் தலைவர் அல்ல, நாட்டின் பிரதமர், இந்தியாவின் பிரதமர். அப்படிப்பட்ட ஒருவர் ஒரே நாடு, ஒரே மதம், ஒரே தேர்தல், ஒரே மொழி இருக்கின்ற சுலோகத்தை இருக்கின்ற ஒரு நிலையை எடுக்கிறார் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய ஆபத்தானது என்பது மட்டுமல்ல, சட்டத்துக்கு புறம்பென சொன்னார். அவர் ஒரு பிரதமர், அவர் பொதுவானவர், எல்லா மாநிலத்துக்கும் பொதுவானவர், எல்லா மதத்துக்கும் பொதுவானவர், எல்லா மக்களுக்கும் பொதுவானவர். அவர் எப்படி இப்படி சொல்ல முடியும்? அப்படி சொல்வது அவர் ஏற்றுக்கொண்ட அரசமைப்பு சட்டம், பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்ட அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது, இன்டகிரேஷன் ஒற்றுமைக்கு எதிரானது, இந்திய நாட்டுக்கு பேராபத்தானது என சொல்லி அவர் பதிவு செய்கிறார். நம்முடைய ராம அன்பழகன் கூட அதை எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று ஒன்றும் அது தூக்கி எறியவில்லை. உதாரணத்திற்கு நீ விவசாயிகள் இவ்வளவு போராடுறாங்கல்ல, இப்படிப்பட்ட ஒரு கொடிய சட்டத்தை கொண்டு வர கைதூக்கியது யார்? வாய்ப்பளித்தது யார்? அதிமுகவினுடைய எம்பிக்கள். நாடாளுமன்றத்தில் அந்த வாய்ப்பை தராமல் இருந்திருந்தால் இவ்வளவு கொடுமை வந்திருக்குமா? இவ்வளவு விவசாயிகள் டெல்லியில் போராட நிலைமை வந்திருக்குமா? இவ்வளவு அளவுக்கு விவசாயம் பாடுபட்டு போயிருக்குமா? போய் பார்க்காமலேயே இருமாப்போடு ஒரு பிரதமர் இருக்க முடியுமா? என்ன பொருள்? நண்பர்களே, அதிகாரத்தெல்லாம் பிடுங்கி கொண்டு வச்சுக்கணும். ஒரே நாடு, ஒரே மதம், ஒரே மொழி, எல்லாம் ஒரேன்னு சொன்னாங்க. இப்போ யாரை ஏமாத்துறீங்க? அதோட பொருள் என்ன ஆகும்? ஒற்றுமைக்கு ஆபத்துன்னு தானே அர்த்தம். அதனால தான் தமிழ்நாடு முதலமைச்சர் சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றுகிறார். இதை நாங்கள் ஏற்க மாட்டோம். இந்தியாவுக்கே ஆபத்து, இந்திய சட்டத்திற்கே ஆபத்து. நீங்க இப்படி கொண்டு போவது எந்த முறையில் சரி? கேட்டால் என்ன தெரியுமா சொல்றாங்க? தேர்தல் நடத்துறதுல அதிக செலவாகுது, அதனால நாங்கள் இப்படி பண்றோம்னு சொல்றதா? இப்போ என்ன தேர்தல் நடத்துறதுல உங்களுக்கு ஒன்று வகையில் மிச்சம்னு சொல்லலாம். நிறைய தேர்தல் நடந்தால் நிறைய தடவை மக்களுக்கு பணம் கொடுக்கணும், அதனால ஒரே தடவை பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்க பார்க்குறீங்களாப்பா? இது என்னையா அர்த்தம்? இது இங்கே இவ்வளவு மாநிலம் இருக்கு, எல்லாம் சேர்த்து ஒரே நாடுன்னா, இவ்வளவு மொழி இருக்கு, எல்லாம் சேர்த்து ஒரே மொழின்னு சொன்னா அவங்களுடைய பிரச்சனை இல்லையா? ஒரே மொழி சமஸ்கிருதம். அதான உங்க நோக்கம். ராஜகோபாலாச்சாரியார் இந்தியை திணித்த போது என்ன சொன்னார்? நாங்கள் இந்தியை திணிக்க முயற்சிப்பது இந்திக்காக அல்ல, சமஸ்கிருதத்தை கொண்டு வருவதற்கு, சமஸ்கிருத ஆட்சி மொழியாக்குவதற்கு முதல்ல இந்தியை கொண்டு வர்றோம். விவசாயம் பண்றதுக்கு முன்னாடி வயலை பண்படுத்துவாங்க, தரிசு ஓட்டு ஓட்டுறோம்மா, தரிசு ஓட்டை எல்லாம் உழுது பண்படுத்தி நடவு நடுவான் பாருங்க. அதே மாதிரி இந்தி திணிப்பு என்பது சமஸ்கிருதத்தை கொண்டு வர, சமஸ்கிருத நாடாக்க, சமஸ்கிருத மொழியை நாட்டுக்கு மொழியாக்க. அப்ப நோக்கம் என்ன? ஒரே மொழி என்றால் சமஸ்கிருதம். அதுக்கு ஏன் இப்ப என்ன கவலை? இப்போ சமஸ்கிருதம் படிச்சிருந்தாதான் டாக்டருக்கு போகலான்னு ஒரு நிலை இருந்தது. நீதி கட்சி ஆட்சியில் பனகல் அரசர் முதலமைச்சராக இருந்தபோது அதை எதிர்த்து பெரியார் கூறியதை ஏற்று மிகச்சிறப்பாக இனிமேல் மருத்துவம் படிப்பதற்கு சமஸ்கிருதம் தெரிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று தீர்மானம் போட்டாங்க, சட்டம் கொண்டு வந்தாங்க. அதுக்கு பிறகுதான் நாம் இப்போ படிக்கிறோம். இந்த ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே தேர்தல், ஒரே நிலைன்னு வந்தால் என்ன ஆகும்? சமஸ்கிருதம் தான் படிச்சிருக்கணும், சமஸ்கிருதம் படித்தவனுக்கு தான் இது கிடைக்கும். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மிகச்சிறப்பாக தமிழ்நாடு சட்டமன்றத்தில், இந்தியாவிலே பாருங்க, தமிழ்நாடு எப்போதுமே இந்தியாவில் ஒரு தனி ஸ்டார். பெருந்தலைவர் காமராஜர் கிங் மேக்கர், காமராஜருக்கு பிறகு கிங் மேக்கர் நம்முடைய டாக்டர் கலைஞர், கலைஞருக்கு பிறகு கிங் மேக்கர். வருகின்ற தேர்தலிலே இந்த நாட்டிற்கு பிரதமரை அடையாளம் காட்ட இருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் இந்தியாவினுடைய கிங் மேக்கர்.
இந்த நிலைமை இன்னைக்கு உருவாகி இருக்கு. எப்படி? திராவிட இயக்கத்தினுடைய வளர்ச்சி, திராவிட இயக்கத்தினுடைய சமத்துவம், சமூக நீதி, சகோதரத்துவம், இதெல்லாம் கொள்கைக்கு வந்து இன்னைக்கு தமிழ்நாடு முன்னேறுது. நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? எனவே நண்பர்களே, பிஜேபி அரசாங்கம் இடஒதுக்கீட்டுக்கு எதிரானது, சமூக நீதிக்கு எதிரானது, மாநில உரிமைக்கு எதிரானது, மதச்சார்பின்மைக்கு எதிரானது, மனித நேயத்திற்கு எதிரானது, உண்மைக்கு எதிரானது. எனவேதான் அதிலிருந்து மறைக்க, அதிலிருந்து நம்முடைய மக்களை எல்லாம் கண்ணை கட்ட ஒரே நாடு, ஒரே மதம், ஒரே தேர்தல், எல்லாம் ஒண்ணுங்கிறாங்க. அப்பதான் நம்முடைய தமிழர் தலைவர் ஐயா வீரமணி கேட்டார், ஒரே நாடு சொல்றீங்க, ஒரே மதம் சொல்றீங்க, ஒரே மொழி சொல்றீங்க, ஒரே தேர்தல் சொல்றீங்க, ஏன் ஒரே ஜாதின்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஏன் ஒரே ஜாதின்னு சொல்ல வேண்டியதானே? அதுதானே ரொம்ப நல்லது. எல்லாரும் ஒரே ஜாதின்னு சொல்லுங்க பார்ப்போம். ஏன் சொல்ல மாட்டேங்கிறேன்? ஏன் அதுக்கு வர மாட்டேங்கிற? நாமெல்லாம் பல ஜாதியாக இருக்க வேண்டுமானால் அவன் ஒரே நாடாக, ஒரே மதமாக, ஒரே தேர்தலாக வைத்திருந்தால்தான் நம்மளை பல ஜாதியாக வச்சிருக்கலாம். அந்த ஜாதியை அடித்தொடிப்பதற்கு திராவிட இயக்கத்தினுடைய சித்தாந்தம், கொள்கை பயன்படுவதால் தான் இன்னைக்கு எல்லாரும் திராவிட இயக்கத்தை குறிவைக்கிறான், திமுகவை குறிவைக்கிறான். அருமை பெரியோர்களே, இந்த நாட்டுக்கு கேடாக ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே மொழி என்பது பார்ப்பன சக்திகள், பார்ப்பனர்களுடைய நலத்திற்காக சொல்லப்படக்கூடிய கருத்துகள். எனவே அது நாட்டுக்கு பேராபத்து, திராவிடர்களுக்கு பேராபத்து, பார்ப்பன அல்லாத மக்களுக்கு பேராபத்து. எனவே இந்த நாட்டை துண்டாட, அடிக்க, ஒழிக்க திட்டமிடக்கூடிய மதச்சார்பின்மைக்கு, சமூக நீதிக்கு எதிரான சிந்தனையாகிய ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே மொழி என்கின்ற பிஜேபியினுடைய, மோடியினுடைய கருத்து மிகப்பெரிய பேராபத்தானது என்பதை இந்த கோர்ட்டில், இந்த வழக்கு மன்றத்தில் தீர்ப்பாக வழங்கி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.